ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க முடியுமா, வேப்ப மரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வேப்ப மரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேப்ப மரத்தில் இதுலேருந்து தான் வேப்பம் எண்ணெய் எடுக்கிறாங்க. வேப்ப எண்ணெய் இதில் வேப்பங்கொட்டையை வச்சு அதை அரைச்சி வருங்க. இதை காய போட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேப்பம் தலையிலேருந்து நிறைய மருத்துவம் இருக்குங்க. இந்த வேப்பம் பட்டை இதுலேயும் நிறைய மருத்துவம் இருக்குங்க. இந்த பேத்தம்னா அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு இயற்கையாக தயாரிக்கிற மாதிரி கம் அதுவும் ஒரு இடத்துல நம்ம காயப்படுத்தினோம்னா அது தனியாக கம் ரெடி பண்ணி கொடுக்கும். அதை ஒரு பிசின் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சின்ன வயசுலலாம் யூஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கே தெரியும். அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பாலை மரச்செடி, இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கட்டுவீங்க, காப்பு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. டவுனில் உள்ளவங்களாம் இதை வாங்கி பண்ணுவாங்க. இங்கே இருக்கவங்கலாம் இது பக்கத்துலேயே இருக்கும், யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ஒரு பெரியவங்க யூஸ் பண்ணி விட்டுட்டு போனது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேல மரம், இது பார்த்திங்கன்னா கருவேல மரத்தை பார்த்திங்கன்னா அப்போ காமராஜர் காலத்தில் வேலை இல்லாத போது அவர் இதை வச்சு தெளித்து ரெடி பண்ணது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக இந்த கருவேலம் செடி மரம் எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பனைமரம், இது நொங்கு தருங்க. இது மேலே ஏறி பிக்கிற மாதிரி இருக்கும். நொங்கு இதுலேருந்து தான் கல் எல்லாம் வருது. ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இது கருக்கையாக இருக்கும். மட்டை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் மாதிரி. இது சீத்தாப்பழ மரம்பாங்க. இது கடை பழங்களோட சேர்ந்த ஒரு மரம் தான். இது ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம்னு படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் படிக்கும் போது. மறுபடியும் பார்ப்போம். பாய் பாய் பாய்.